தெர்மோஸ்டாட்டிக் மற்றும் எலக்ட்ரானிக் எக்ஸ்பான்ஷன் வால்வை பற்றி அறிந்து கொள்ளுதல். வணக்கம், என் பெயர் சாருமதி. இன்றைய வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பகுதியில் தெர்மோஸ்டாட்டிக் மற்றும் எலக்ட்ரானிக் எக்ஸ்பான்ஷன் வால்வை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் கீழ்கண்டவற்றை நீங்கள் அறிந்து கொண்டிருக்க முடியும். தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வின் TXV பகுதிகளை அடையாளம் காணவும், எலக்ட்ரானிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் EEV அடையாளம் காணவும், அதன் செயல்பாட்டை சரிபார்க்கவும் முடியும். இப்போது இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான உபகரணங்கள், பொருள்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: டபுள் எண்ட் ஸ்பேனர் 6 mm முதல் 24 mm வரை ஒரு செட், அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச் 6 இன்ச்சுகள் ஒரு எண், டியூப் கட்டர் ஒரு எண். தேவையான உபகரணங்கள்: தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் பல்ப் லைனுடன் ஒரு எண், தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் எக்ஸ்டர்னல் ஈக்குவலைசருடன் ஒரு எண், எலக்ட்ரானிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் ஒரு எண். தேவையான பொருள்கள்: பனியன் துணி 6 mm ஃப்ளேர் நட் 6 எண்கள், 6 mm சாஃப்ட் காப்பர் டியூபிங், தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் TEV, தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் TED என்றும் குறிப்பிடப்படுகிறது. இது தொழில்துறை அல்லது வணிக ரெஃப்ரிஜரேஷன் அமைப்புகளில் கம்ப்ரஸர், இவாபரேட்டர் மற்றும் கண்டென்சர் ஆகியவற்றுடன் முக்கிய கூறுகளில் ஒன்றாகும். இந்த அமைப்புகள் பொதுவாக பல இவாபரேட்டர்களை கொண்டுள்ளன. ஒவ்வொன்றும் ரெஃப்ரிஜரண்ட் ஓட்டத்தை நிர்வகிக்க ஒரு தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் டிவைஸுடன் பொருத்தப்பட்டுள்ளன. பல்வேறு வகையான தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் டிவைஸ்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை குறிப்பிடத்தக்க கணினி தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன. பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தாங்கள் பணிபுரியும் ரெஃப்ரிஜரேஷன் அமைப்பின் தேவைகளுக்கு ஏற்றவாறு இந்த அடிப்படையில் வால்வுகளை தேர்ந்தெடுக்கின்றன. முக்கியமாக ஒரு தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் அதன் அழுத்தத்தை குறைத்து அதற்கு ஏற்றவாறு ஓட்டத்தை சரி செய்வதன் மூலம் இவாபரேட்டருக்குள் நுழையும் குளிரூட்டியின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது. எவாபரேட்டர் அவுட்லெட்டின் ரெஃப்ரிஜரண்ட் வெப்பநிலையை கண்காணித்து ரெஃப்ரிஜரண்ட் ஓட்டத்தை தானாக மாற்றி அமைப்பதன் மூலம் சீரான வெப்பநிலையை உறுதி செய்வதன் மூலம் இதை நிறைவேற்றுகிறது. தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வின் பாகங்கள்: தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வில் வெளிப்புறம் தெரியும் கூறுகளில் வெளிப்பாகம், பல் மற்றும் கேபிலரி டியூப் ஆகியவை அடங்கும். வெளிப்பாகம் பொதுவாக பிராஸ் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூலமானது. 3 இணைப்புகளை கொண்டுள்ளது: ரெஃப்ரிஜரண்ட் இன்லெட், ரெஃப்ரிஜரண்ட் அவுட்லெட் மற்றும் ஒரு சமநிலைப்படுத்தும் கருவி. கூடுதலாக வெளிப்பாகத்தில் ஒரு ரெகுலேட்டிங் ஸ்க்ரூ மற்றும் ஒரு தட்டு வடிவ ஹெட் உள்ளது. ஹெட்டில் இருந்து விரிவடைவது கேபிலரி டியூப் ஆகும். அது ஒரு பல்புடன் முடிவடைகிறது. உள் வழியாக TEV ஆனது நுழையும் போது ரெஃப்ரிஜரண்ட் அழுத்தத்தை குறைப்பதற்காக அளவீடு செய்யப்பட்ட துவாரத்தை கொண்ட உருளை வடிவ கருவியை கொண்டுள்ளது. இந்த பகுதிக்குள் குப்பைகள் மற்றும் அசுத்தங்களை சிக்க வைக்க ஒரு திரை சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் தட்டு வடிவ ஹெட்டின் உள்ளே அமைந்துள்ள ஒரு ஹெர்மேட்டிக் டயப்ரம் பல்ப் மற்றும் கேபிலரியில் உள்ள வாயுவை அமைப்பில் உள்ள குளிரூட்டியிலிருந்து பிரிக்கிறது. இந்த டயப்ரம் அதன் விரிவாக்கம் அல்லது சுருக்கத்தை ஒரு ஊசிக்கு அனுப்புகிறது. இது வால்வ் இருக்கையின் திறப்பு அல்லது மூடுதலை சரி செய்கிறது. இதன் விளைவாக தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்விலிருந்து வெளியேறும் ரெஃப்ரிஜரண்ட் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது. தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வுகள் டயப்ரமின் இயக்கத்தை எதிர்க்கும் ஒரு ஸ்பிரிங்கை கொண்டுள்ளது. இந்த ஸ்பிரிங்கின் சக்தி ஒரு காலிபரேஷன் ஸ்க்ரூ பயன்படுத்தி நன்றாக டியூன் செய்யப்படுகிறது. தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வுகள் எவ்வாறு செயல்படுகின்றன? ரெஃப்ரிஜரண்ட் அமைப்பை பயன்படுத்தி அதிக வெப்பநிலையில் குளிரூட்டும் பகுதியுடன் பல்ப் சுற்றுப்புற வெப்பநிலையில் இருக்கும். இதன் விளைவாக விளக்கில் உள்ள வாயு அதிகபட்ச அழுத்தத்தை அடைகிறது. வால்வின் உள்ளே டயப்ரம் முழுமையாக விரிவடைகிறது. இந்த நிலைமைகளின் கீழ் டயப்ரமின் விசை ஸ்பிரிங் மற்றும் ரெஃப்ரிஜரண்ட் அழுத்தம் இரண்டையும் மிஞ்சுகிறது. இதனால் வால்வ் முழுமையாக திறக்கப்பட்டு இவாபரேட்டர் வழியாக அதிகபட்ச குளிரூட்டல் ஓட்டத்தை அனுமதிக்கிறது. அறை மற்றும் பல்ப் வெப்பநிலை குறைவதால் பல்புக்குள் வாயுவின் அழுத்தம் குறைகிறது. டயப்ரமில் செயல்படும் சக்தியை குறைக்கிறது. இதன் விளைவாக ஸ்பிரிங் மற்றும் ரெஃப்ரிஜரண்ட் அழுத்தத்தால் செயல்படுத்தப்படும் விசை TEV-ஐ மூட முனைகிறது. இதனால் இவாபரேட்டருக்குள் ரெஃப்ரிஜரண்ட் ஓட்டம் குறைகிறது. இறுதியில் அறை வெப்பநிலை நிலைப்படுத்தப்படும் போது டயப்ரம், ஸ்பிரிங் மற்றும் குளிரூட்டியின் சக்திகள் சமநிலையை அடைகின்றன.
இப்போது உங்கள் முதல் பணி மின்னணு விரிவாக்க வால்வின் பகுதிகளை அடையாளம் காண்பது. எலக்ட்ரானிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் பெயரிடப்பட்ட பகுதிகளின் பெயர்களை அடையாளம் காணவும். TEVயின் பல்வேறு பகுதிகள், முக்கியமாக வெளிப்பகுதி, ரெஃப்ரிஜரண்ட் இன்லெட், ரெஃப்ரிஜரண்ட் அவுட்லெட், அகற்றக்கூடிய தொப்பி, பவர் ஹெட், கேபிலரி டியூப், சென்சிங் பல்ப். ரெக்கார்ட் ஷீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை ஒன்றில் இதை பதிவு செய்யவும். TXVயின் செயல்பாடு. TXVயின் செயல்பாட்டை 3 வெவ்வேறு சக்திகள் பாதிக்கின்றன: பல்ப் அழுத்தம், ஸ்பிரிங் அழுத்தம் மற்றும் இவாபரேட்டர் அழுத்தம். பல்ப் அழுத்தம் இவாபரேட்டர் அவுட்லெட்டில் நிலைநிறுத்தப்பட்ட விளக்கிலிருந்து உருவாகிறது. இது உறிஞ்சும் வெப்பநிலையை கண்டறிந்து அந்த உயரத்திற்கு டயப்ரமை இறங்க செய்கிறது. ஸ்பிரிங் அழுத்தம் நிலையானது மற்றும் டயப்ரமிற்கு எதிராக மேல் நோக்கி தள்ளுவதன் மூலம் பல்ப் அழுத்தத்தை எதிர்க்கிறது. இந்த அழுத்தம் கருவி உற்பத்தியாளர் அல்லது நிறுவி மூலம் வால்வு அமைக்கும் போது அளவீடு செய்யப்படுகிறது. உறிஞ்சும் அழுத்தம் அதிகரிக்கும் போது இவாபரேட்டர் அழுத்தம் டயப்ரமை உயர்த்துகிறது. இது கணினியில் உள்ள இவாபரேட்டரின் ஒர்க்லோடிலிருந்து உருவாகிறது. இது அறை வெப்பநிலை மாற்றங்கள் போன்ற மாறுபட்ட இயக்க நிலைமைகளுடன் மாறுபடும். வால்வின் திறப்பு அல்லது மூடல் இந்த 3 அழுத்தங்களின் சமநிலையால் தீர்மானிக்கப்படுகிறது. எலக்ட்ரானிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ்ஸ் EEV வணிக குளிர் அறைகள் மற்றும் வாக்-இன் ஃப்ரீசர்ஸ் போன்ற ரெஃப்ரிஜரண்ட் அமைப்புகளின் வரம்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எவாபரேட்டருக்குள் குளிரூட்டி ஓட்டத்தை துல்லியமாக ஒழுங்குபடுத்துவதே அவற்றின் முதன்மையான செயல்பாடு. ஸ்பிரிங்ஸ் மற்றும் புஷ் ராடுகள் போன்ற இயந்திர கூறுகளை பயன்படுத்தும் பாரம்பரிய தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வுகள் போல் இல்லாமல் EEVகள் மேம்பட்ட துல்லியம் மற்றும் செயல்திறனுக்காக மிகவும் மேம்பட்ட வடிவமைப்பை பயன்படுத்துகின்றன. மின்னணுவியல் கண்ட்ரோலரின் சிக்னல்களுக்கு பதிலளிப்பதன் மூலம் EEVகள் இவாபரேட்டருக்குள் ரெஃப்ரிஜரண்ட் ஓட்டத்தை சரி செய்கிறது. ரெஃப்ரிஜரண்ட் அமைப்பை அதிக துல்லியம் மற்றும் செயல்திறனுடன் இயக்க உதவுகிறது. EEV கூறுகள். மின்னணுவியல் விரிவாக்க வால்வ் எவாபரேட்டருக்குள் பாயும் ரெஃப்ரிஜரண்டின் துல்லியமான அளவை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? கம்ப்ரஸருக்குள் திரவ குளிரூட்டலை தடுக்கும் ஒரு குறிப்பிட்ட சூப்பர் ஹீட்டை அடைய வால்வ் போர்ட்டை திறக்கவும் மூடவும் ஒரு சிறிய மோட்டரை ஸ்டெப்பர் அல்லது ஸ்டெப்பர் மோட்டார் என அழைக்கப்படும் ஒரு கருவியை அடிப்படையாக கொண்டது. எலக்ட்ரிக் கண்ட்ரோலரால் நிர்வகிக்கப்படும் இந்த மோட்டார்கள் அவை பெறும் ஒவ்வொரு சிக்னலிலும் ஒரு சுழற்சியில் பின்னமளவு சுழல்கின்றன. வினாடிக்கு 200 ஸ்டெப்புகள் வரை செயல்படும். அவை ஸ்டெப்புகளின் எண்ணிக்கையை தக்க வைத்து தேவைக்கேற்ப வால்வை எந்த முந்தைய நிலைக்கும் திரும்ப செய்ய உதவுகின்றன. இந்த திறன் ரெஃப்ரிஜரண்ட் ஓட்டத்தை துல்லியமாக கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது. EEVக்கு அனுப்பப்படும் மின்னணுவியல் சிக்னல்கள் பொதுவாக குளிர்சாதன பெட்டிகளில் காற்றோட்டத்தை வெளியேற்றுவதற்கு இணைக்கப்பட்ட தெர்மிஸ்டரிலிருந்து வருகின்றன. ஒரு தெர்மிஸ்டர் இது வெப்பநிலை மாற்றங்களுடன் அதன் ரெசிஸ்டன்ஸை மாற்றும் ஒரு மின் தடயம் பயன்படுத்துகிறது. கூடுதலாக மற்ற சென்சார்கள் இவாபரேட்டர் சூப்பர் ஹீட்டை கண்காணிக்கின்றன. குறைந்த சூப்பர் ஹீட் நிலைகளின் போது லிக்விட் மீண்டும் பின் வருவதிலிருந்து கம்ப்ரஸரை பாதுகாக்கின்றன. அழுத்தம், வெப்பநிலை மற்றும் சூப்பர் ஹீட் ஆகியவற்றை நிர்வகிக்க அழுத்த மின்மாற்றிகளை கண்ட்ரோலருடன் இணைக்க முடியும். அழுத்த மின்மாற்றி 3 கம்பிகளை கொண்டது. 2 சக்தியை வழங்குகிறது மற்றும் 3வது அவுட்புட் சிக்னலாக செயல்படுகிறது. இவை கணினி அழுத்தம் அதிகரிக்கும் போது மின்னழுத்த வெளியீட்டை அதிகரிக்கின்றன. கண்ட்ரோலர் இந்த மின் அழுத்தத்தை பயன்படுத்தி கணினியின் வெப்பநிலையை அதனுள் திட்டமிட்டப்பட்ட அழுத்த வெப்பநிலை அட்டவணையை பயன்படுத்தி கண்டறியும். EEVயை பயன்படுத்துவதன் நன்மைகள். ஒரு EEVயை பயன்படுத்துவதன் முதன்மையான நன்மை ரெஃப்ரிஜரேஷன் அமைப்பு மூலம் ஆற்றல் நுகர்வு குறைப்பதாகும். இந்த விளைவாக மேம்பட்ட செயல்திறன் ஏற்படுகிறது. துல்லியமான கட்டுப்பாடு. லோட் மாற்றங்களுக்கு விரைவான மற்றும் துல்லியமான பதில். தேவையான குளிரூட்டியின் சரியான அளவை வழங்குகிறது. 15% வரை ஆற்றல் சேமிப்பை அடைகிறது. TEVயுடன் ஒப்பிடும்போது அதிக பகுதி லோட் மாறுபாட்டை வழங்குகிறது. பகுதி லோடுகளில் கூட அதிகபட்ச திறன் கட்டுப்பாட்டை பராமரிக்கிறது. பல்வேறு பயன்பாடுகளில் EEVகள் பன்முகத்தன்மையானது. கம்ப்ரஸரில் லிக்விட் மீண்டும் பின் வருவதிலிருந்து பாதுகாத்து குளிர்சாதன பெட்டியில் வெளியேறும் காற்றின் வெப்பநிலையின் செட் புள்ளியின் மீது கட்டுப்பாட்டை பராமரிக்கும் திறனே காரணம். சில EEV கண்ட்ரோலர்கள் குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு பயன்பாடுகளுக்கு தனிப்பயனாகலாம்.
உங்கள் அடுத்த பணி மின்னணு விரிவாக்க வால்வின் பகுதிகளை அடையாளம் காண்பது. மின்னணு விரிவாக்க வால்வில் உள்ள பகுதிகளின் பெயர்களை அடையாளம் காணவும். EEVயின் பல்வேறு பகுதிகள்: ஸ்டேட்டர் ஹவுசிங், ஸ்டெப்பர் மோட்டார், வால்வ் பாடி, காயில்ஸ், நிரந்தர காந்தம், ஷாஃப்ட், த்ரெட்டட் பிரிவு, வால்வ் ஊசி. பதிவு தாளின் அட்டவணை 2 பதிவு செய்யவும். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். தெர்மோஸ்டாட்டிக் மற்றும் எலக்ட்ரானிக் எக்ஸ்பான்ஷன் வால்வை வேறுபடுத்த கற்றுக்கொண்டோம். எனவே ஒரு தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் TXV மற்றும் எலக்ட்ரானிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் EEV ஆகியவற்றின் பகுதிகளை அடையாளம் காணவும் கற்றுக்கொண்டோம். இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் செய்யுங்கள். நன்றி.